ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் ஆண்டு முழுவதுமே உள்ள குளிர்ந்த சீதோஷ்ண நிலையை கொண்டாடி மகிழ்வதற்காக சுற்றுலா பயணிகள் வெளி மாநிலம், வெளிநாடு, வெளி மாவட்டம் என ஆண்டு முழுவதுமே வருகை புரிகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே ஏற்காட்டில் பெய்து வரும் தொடர்ச்சியான சாரல் மழை மற்றும் பனிமூட்டத்தின் காரணமாக ஏற்காடு மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக முடங்கியுள்ளது. காலை மாலை மட்டுமில்லாமல் அந்த நாள் முழுவதுமே கடுமையான குளிர்காற்று வீசி வருவதால் ஏற்காடு மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக முடங்கியுள்ளது. தற்பொழுது ஏற்காட்டில் காப்பி கொட்டை அறுவடை பணி, அதே போல விவசாயம் சார்ந்த பணி, கட்டிட வேலைகள் என முழுமையாக இந்த பனிமூட்டம் குளிர்காற்றால் முடங்கியுள்ளது. மக்கள் தங்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். குறிப்பாக ஏற்காட்டில் உள்ள 67 மலை கிராமம், செம்மநத்தம், நாகலூர், மஞ்சக்குட்டை, பல்வேறு மலை கிராமங்கள் உள்ளது. இந்த மலை கிராமங்களில் முழுமையாகவே இந்த பனிமூட்டம் என்பது அதிகப்படியாக காணப்படுகிறது. இதனால் ஏற்காட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை அதிகப்படியாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றுதான் சொல்லலாம். தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் பாதை ஏற்காட்டில் இருந்து சேலம் செல்லும் மலைப்பாதை. இந்த மலைப்பாதையில் எப்பொழுதுமே மக்கள் அதிக அளவில் சேலத்தை நோக்கி பயணம் மேற்கொள்வார்கள். அதாவது பல்வேறு பணிகளுக்காகவும் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் பணியாற்றுவதற்காக செல்வார்கள். ஆனால் தற்பொழுது அதிகப்படியான பனிப்பொழிவும் குளிர்காற்றும் வீசி வருவதால் இந்த சாலைகளும் கூட வெறிச்சோடியே காணப்பட்டுள்ளது. இந்த தொடர்ச்சியாக இந்த ஏற்காட்டில் பெய்து வரும் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டத்தின் காரணமாக ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் அளவும் கூட குறைந்துள்ளது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சுற்றுலா பயணிகளை நாம் காண முடியும். இந்த படகு இல்லம், அதே மாதிரி தாவரவியல் பூங்கா, அன்ன பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பூங்காக்களும் இந்த கடும் குளிர் காரணமாக வெறிச்சோடியே காணப்பட்டுள்ளது. இந்த குளிர்காற்று பனிமூட்டம் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட ஏற்காட்டில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை அதிகப்படியாக வீட்டிலேயே முடக்கியுள்ளதுதான் நிதர்சனமான உண்மை